ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகையை வந்து அடகு வச்சு நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து எடுக்கலாமா அப்படின்ற டவுட் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகிடும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்னதாக வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நகை தான் வந்து நான் முதல்ல வந்து எடுத்து வீட்டில் வந்து கொடுத்ததே. ஸோ அடகுக்கு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை வந்து கொடுத்துட்டு, அப்போ வந்து போட்டுக்க கூட நகை இருக்காது, எல்லாமே வந்து அடகுல தான் வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ கொடுத்துட்டு நான் வந்து லேண்ட் வந்து வாங்கினேன். ஒரு 7 lakhs கிட்ட லேண்டு தான் வந்து வாங்கணும். ஸோ லேண்ட் வாங்கினா கொஞ்சம் நாள்லேயே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் வந்து இருந்தேன். கண்டிப்பாக வந்து எனக்கு வீடு வந்து தேவைப்பட்டது, அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எஸ்டிமேஷன் போட்டு நாங்கள் பண்ணிட்டோம். பட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு சில விஷயம்லாம் வந்து நடந்தது. நாங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். என்னென்னா, கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்தவங்க 17-18 லட்சத்துக்கு போட்டு கொடுத்தாங்க. பட் வந்து எனக்கு வந்து எல்லாமே சேர்த்து டபுள் த அமௌண்ட்டு கிட்ட போயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப அகலக்கால் வச்ச மாதிரி வந்து இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்படியோ வந்து சமாளிச்சிட்டோம். எப்படி சமாளித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் லோன் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இந்த வந்து ஜுவல்லுக்கே வந்து இதெல்லாம் வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது. இந்த டைமில் வந்து ஹஸ்பண்டே வந்து கொஞ்சம் நகைக்கே வந்து வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நகையை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 வந்து ஒரு 5 பவுன் கல் வச்ச நெக்லஸும் ஒரு 5 பவுன் வந்து டாலர் செயின் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து கேடிஎம்லாம் கிடையாது, கேடிஎம் வந்து வர ஆரம்பிச்சிது. அம்மா வந்து இருந்த நகைகளை வந்து போட்டு மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. புதுசாக வந்து எனக்கு நகை வந்து எதுவுமே வந்து எடுக்கலை. அதனால் சரி ஓகே அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். சரி, நம்மளுக்கு வீடு தானே இருக்குது, வீட்டில் தானே நம்ம இருக்க போகிறோம், ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஏர்ன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நகையை வந்து விற்றுட்டேன். ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு நகையை விற்றதுனால எனக்கு வந்து நான் சொந்தத்துக்குள்ளேயே விற்றுட்டேன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப லாஸ் ஆகலை. சப்போஸ் இதே வந்து காயினாக வந்து இருந்ததுன்னு தான் அந்த செய்கூலி வந்து பழைய நகை ஒன்று, நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் புது நகையாக நீங்கள் வந்து வாங்கினீங்க, அந்த செய்கூலி சேதாரம்லாம் அப்போ வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாஸ் தான். இதே வந்து நீங்கள் காயினாக வந்து எடுத்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அது லாஸ் ஆகும், டையிங் சார்ஜ் வந்து லாஸ் ஆகும். லாங் டேர்மாக பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு லாஸே கிடையாது, ப்ராஃபிட்டபிளாக தான் வந்து முடிய போகுது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ வீடு இருக்கா, இல்லை வந்து இடம், நம்ம வந்து 2 வீடு இருந்தாலுமே வந்து 3வது இடமோ வீடோ ஃப்ளாட்டோ எதனா ஒன்று பிளான் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்படி இல்லைனா வந்து கார், ஸோ கார் வெஹிக்கல் எதனா வந்து வாங்குவோம். நாங்கள் வந்து ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெஹிக்கல் எதுவுமே வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து போடலை, பைசா வந்து போடலை. ஏன்னா எங்களுக்கு வந்து அது வந்து தேவைப்படலை. ஸோ 2 வீடு இருந்தாலுமே எங்களுக்கு வந்து தேவைப்படலை. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்கனால வந்து போயிட்டுருக்கனால நான் வந்து ரொம்ப வெளியே போக மாட்டேன். சப்போஸ் அவர் வந்தாலுமே எங்கள் அம்மா வீட்டில் வந்து தம்பிங்க கார் இருக்குது, இவங்களுக்கு டிரைவிங் வந்து தெரியும், அதனால் அவங்க காரை பெட்ரோல் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவோம். சப்போஸ் இங்கே லோக்கலில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேப் புக் பண்ணி அழகாக வந்து போயிடுவோம். ஸோ நீங்கள் வண்டி கார் முதல்ல நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறையா ட்ராபேக் கிடைக்கும். ஸோ அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து என்ன தான் நீங்கள் புது வண்டியே வாங்கினாலும் ஒரு 5 years வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம மாதமான எடுத்து வச்சிடணும். அந்த காரோட அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஜுவல்லில் போட்டிங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து கார் பர்பஸ் வந்து நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுலேருந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா வந்து காரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அப்போல்லாம் வந்து காயின் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு வந்து யாருமே வந்து சொல்லி கொடுக்கல. நானும் வந்து ஜுவல்லு தான் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஜுவல் வந்து கொடுத்துட்டேன் இல்லைங்களா, விற்றுட்டேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மாடலாக புது நகைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ஸோ இந்த நகைகளில் வந்து கொஞ்சம் நகை வந்து பழைய நகை வந்து எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வரிகாஸ்டே இது எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 பவுன் கிட்ட வந்து வந்தது. ஸோ இது வந்து காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வந்து நான் எடுத்தேன். காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கும்பொழுது அதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது.
இருந்தாலுமே வந்து நீங்கள் அது மாதிரி காயின் உங்களுக்கு வந்து ஜுவல் வேணும்னா நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடியே வந்து கட்டிடுறாங்க இல்லையா, அந்த லலிதாலேயோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு ஒரு 1 இயர் நீங்கள் ஆனால் வெயிட் பண்ணணும். அது வந்து போய் லாக் ஆன மாதிரி தான். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து காயின் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து முக்கியம். நீங்கள் எது இருந்தாலுமே வந்து டக்குன்னு லிக்விட் கேஷாக வந்து மாற்றலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லை விட காயின் தான் வந்து முக்கியம். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 25 பவுன் வந்து இருந்தால் போதும், 50 பவுன் வந்து இருந்தால் போதும், ஸோ 100 பவுன் எனக்கு மேலே நான் காயின் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இனிமேட்டு வந்து காயின் தான் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட ஜுவல் வந்து எனக்கு போட்டுக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து நான் காயின் தான் வந்து இதுக்கப்புறமா வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அது 1 கிராமாக இருந்தாலும் சரி, 2 கிராமாக இருந்தாலும் சரி. இதோட வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.